அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் என்ன பார்க்க போறோம்னா, 10 வில் ரகசியத்தில் அறிவியலில் உண்மை இருக்கிறது. எலக்ட்ரானின் ஓட்டம் தான் மின்னோட்டம் சொல்கிறாங்க. அப்போது நம்ம உடம்புல என்ன ஓடுதுன்னா ரத்த ஓட்டத்தில் என்ன நடக்குது? ரத்த ஓட்டத்தில் 2 ஓட்டம் இருக்கின்றது. ஒன்று, நம்ம உடம்புல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கையில் எடுத்துப்போம். இந்த கைகளை பார்த்திங்கன்னா நேராக ரத்தம் நீளோட்டம் இதில் நேராக ஓடிட்டு திரும்ப வருது. அப்போ என்னாச்சுன்னா இதை சுற்றி என்ன நமக்கு கிடைக்கும்? இதை சுற்றி நமக்கு என்ன கிடைக்குன்னா ஒரு உஷ்ணம் உண்டாகும். அது என்ன உஷ்ணம்னா, ரத்தம் நேராக ஓடும்போது அதை சுற்றி என்ன வெப்பம் கிடைக்குது அப்படின்னா வட்டமாக நமக்கு வெப்பம் கிடைக்கும். அப்போது இந்த ஓடுகிற ரத்தத்தை இப்படி கைகளை மூடிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல சுற்றி வருது, ரத்தம் சுற்றுது. அப்போ இந்த இடத்துல என்ன வட்டமாக ஒரு வட்டம் அடிக்குது. இந்த இடத்துல என்ன கிடைக்கும்னா நடுவில் அதாவது இப்படி வேணால் பிரித்து வச்சுக்கலாம். ஒன்று இது சுத்தம், இது அசுத்தம் அப்படி வச்சுக்கோங்க. அப்போது நேராக ஓடிட்டு ரத்தத்தில் பார்த்திங்கன்னா சுத்தியில் அசுத்த உஷ்ணம் உண்டாகும். அப்போ ரத்தம் எங்கே சுழற்சி ஏற்படுதோ அந்த இடத்துல சுத்த உஷ்ணம் உண்டாகுது. அப்போ அந்த சுத்த உஷ்ணத்தை அதிகப்படுத்தணும்னா நம்ம உடம்புக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்போ இந்த கைகளை இப்படி வச்சுருந்தோம் அப்படின்னா உடம்புக்கு சுத்த உஷ்ணம் உண்டாகும். சுத்த உஷ்ணம் உண்டாக நம்ம உடம்புல இருக்கிற நோய்களை ஈஸியாக சரி செஞ்சிடலாம். அந்த சுத்த உஷ்ணம் தான் அமுதம். அந்த சுத்த உஷ்ணத்தை அதிகப்படுத்துங்க. அதுக்காக தான் அந்த கை விரலை மூடி வச்சிருக்கும் போது நம்ம உடம்புக்கு சுத்த உஷ்ணம் உண்டாகும். இது ஒரு சிம்பிளான வழி. இதை செஞ்சோம் அப்படின்னா நம்ம உடம்புல இந்த டிசீஸை நம்மளே விளக்கிக்கலாம். மாத்திரை மருந்துகள்லேருந்து தப்பிச்சுக்கலாம், மருத்துவர்கிட்டேருந்து தப்பிச்சுக்கலாம். அதுக்கான அறிவியலின் உண்மை நம்ம கைகளை மூடி வச்சுனாலே போதும். எப்படி சயின்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எலக்ட்ரானின் ஓட்டம் தான் மின்னோட்டம்னு சொல்கிறாங்க. அப்போது அதே அந்த எலக்ட்ரானின் ஓட்டத்தை நேராக போயிட்டு இருக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கை தான் கேபிளுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த எலக்ட்ரான் ஓடுது. இதில் பார்த்திங்கன்னா ரத்தம் ப்ளட்டு தான் ஓடுது. அது என்னாச்சுன்னா கேபிளில் நேராக போயிட்டு இருக்கும்போது அதை சுற்றி சர்க்கிளாக மேக்னடைசேஷன் கிரியேட் ஆகும். காந்தம் இது மின்னோட்டம் நேராக போயிட்டு இருக்கும்போது, எலக்ட்ரான் நேராக ஓடிட்டு இருக்கும்போது அதை சுற்றி ஒரு காந்த ஓட்டம் உண்டாகும். அதான் சர்க்குலர் மேக்னடைசேஷன்பாங்க. அதே அந்த கேபிள் ஓடிட்டு கேபிளை இப்படி சுற்றிட்டோம் அப்படின்னா அப்போ அந்த ஓட்டம் பார்த்திங்கன்னா மின்னோட்டம் சுற்றி வரும்போது அந்த இடத்துல என்னென்னா லாங்சுழல் காந்த ஓட்டம் நீள்காந்தம் உற்பத்தி ஆகும். அப்போ அதே இதுதான், அந்த கான்செப்ட் தான் நான் கையில் வச்சுருக்கேன். நம்ம கைகளை இப்படி வச்சுருந்தோம் அப்படின்னா இங்கே ரத்த ஓட்டம் என்ன ஆகும்னா உஷ்ணத்தை உண்டு பண்ணுது. அந்த உஷ்ணம் பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா அசுத்த உஷ்ணம் நேராக ஓடிக்கும்போது அசுத்த உஷ்ணம் உண்டாகும். அப்போ அந்த கைகளை மூடி இருக்கும்போது சுத்த உஷ்ணம் உண்டாகும். இதில் பார்த்திங்கன்னா சர்க்குலராக சுற்றுது, ரத்த ஓட்டம் சர்க்குலராக சுற்றும்போது என்ன ஆகும்னா அந்த இடத்துல லாங்சுழல் மேக்னடைசேஷன் கிரியேட் ஆகும். அதுதான் சுத்த உஷ்ணம். இதை தான் வள்ளலார் என்ன செய்தார்னா, அவர் ஐயா குரு என்ன சொன்னார், கைகளை இப்படி மூடிட்டார். அப்போ என்னாச்சுன்னா ரத்த ஓட்டம் என்னாவே ஃபுல்லாகவே சர்க்குலராகவே பாஸ் ஆகிட்டு. ரத்த ஓட்டம் சர்க்குலராக பாஸ் ஆகும், சுத்த உஷ்ணம் உற்பத்தி பண்ணுது. அப்போ அவர் கைகளை இப்படி மூடி இருக்கும்போது அவர் உடம்புக்குள்ளே சுத்த உஷ்ணம் உண்டாச்சு. சுத்த உஷ்ணம் உண்டாக அவர் உடம்பை அவரே சரி செய்துக்கிட்டார். எந்த மருந்தோ மாத்திரையோ எடுத்துக்கிறதுல. அப்போ இதுவே ஒரு எளிமையான வழி. இப்படியும் வச்சுருந்துருக்கலாம். அல்லது என்னால் இப்படி வச்சுருக்க முடியல அப்படின்னா இப்படி கைகளை மூடி வச்சுருந்தாலும்
இதுவும் சுத்த உஷ்ணத்தை உண்டு பண்ணும். அப்போ சுத்த உஷ்ணம் ஏற ஏற உடம்புக்கு அசுத்தங்கள் எல்லாம் வெளியேறும். அசுத்தங்கள் வெளியேற வெளியேற இந்த உடம்பானது சுத்தமாக மாறும். இதுதான் இந்த கைகளை மூடி வச்சிருக்க ஒரு ரகசியம். இந்த ரகசியம் என்பது இந்த ரகசியத்தில் அறிவியலின் உண்மை இருக்கிறது என்பதை கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருக்கேன். முடிஞ்சால் கடைப்பிடிங்க. கடைப்பிடிச்சிங்கன்னா உங்கள் உடம்பு சுத்த உடம்பாய் மாறும். நன்றி, வணக்கம்.